வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு எளிமையான பாடம். சிலம்பத்தில் எங்களுடைய பயிற்சி வகுப்பில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பாடத்தை தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ காமிக்க போகிறோம். இந்த அடிப்படை பயிற்சிகள் என்னென்னங்கிறத லைட்டாக ஒரு டைம் சொல்லிடுறேன். வெட்டு வாரல், அதாவது இங்கே பாருங்கள், 1 2 3 உள்தடை இருவெட்டு, தலைவாரல். அடுத்தது வலது உள்தடை, இடது உள்தடை, வலது தலைவாரல், இடது தலைவாரல். அடுத்தது திருகு, கத்தி, திருகு நிலை, பெரல். அடுத்தது பஸ்கி தலைவாரல்னு உட்காந்து செய்கிறது. அது தலைவாரல், கால்வாரல். இந்த 12 டெக்னிக்கையும் சேர்த்து கோர்வை பாடம்னு முதலாவதாக செய்யக்கூடிய ஒரு பாடத்தை தான் உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஏற்கனவே இந்த பயிற்சியை நம்ம ஒரு சின்ன ஷார்ட்ஸில் நல்லா அதிவேகமாக செஞ்சு நம்ம காமிச்சிருப்போம். அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக செஞ்சு காமிக்கிறேன். கோர்வை பாடம் எப்படிங்கிறத பொறுமையாக செஞ்சு காமிக்கிறேன். வணக்கம். 1 2 3 4 5 6. இப்போ இதுவரை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது 7 8 9 10 11 12 13 14 15 16 17. நன்றி. இப்போ இதே பாடத்தை கொஞ்சம் வேகமாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. அங்கே நிற்கிறோம். இப்போ இதை எப்படி நீங்கள் செய்யறதுங்கிறத தெளிவான முறையில் சொல்லி கொடுக்குறேன். கவனிச்சு பாருங்க. சிப்பாய் நிலை, கீழறங்கி, வணக்கம். அங்கே வந்தாச்சு. ஸ்டான்ஸ் எப்போதுமே கொஞ்சம் அவசியம். பயிற்சி பண்ணும்போது ஸ்டான்ஸ் இருந்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும். பாருங்க, வெட்டு வெட்டு, வாரல் வாரல். அதாவது வெட்டு வெட்டு, வாரல் வாரல். சரிங்களா? அதாவது 1 2 3 4. இதை செய்யும் பொழுது 1 2 அதை அப்படியே கண்டினியூ செய்யணும். உள்ள வச்சிடணும். உள்தடை, இறங்கி இருவெட்டு, வெட்டு வெட்டு, திரும்பி வாரல் வாரல், ஏறி உள்தடை, இறங்கி இருவெட்டு, அப்படியே நின்று இடத்துலயே தலைவாரல். இது வலது தலைவாரல். இறங்கி வலது உள்தடை, ஏறி இடது உள்தடை, அப்படியே வெளியெடுக்கிறோம். அதாவது இறங்கி வலது உள்தடை. முன்னாடி என்ன பண்ணோம்? ஏறி வலது உள்தடை வச்சு இறங்கி இருவெட்டு போட்டோம். அதுக்கப்புறம் தலைவாரில் போட்டு இறங்கி வலது உள்தடை, ஏறி இடது உள்தடை. இப்போ இங்கேருந்து என்ன செய்யணும்னா அப்படியே கீழிறங்கி ஒரு வெட்டு போட்டு இடது தலைவாரல். இந்த இடது தலைவாரல் தான் நம்ம பயிற்சி பண்ணிருக்க மாட்டோம். வலது தலைவாரல் எல்லாருமே பயிற்சி பண்ணியிருப்பாங்க. வலது கையை கீழே வச்சு இடது கையை மேலே வச்சு தலைவாரல் எல்லாரும் பயிற்சி பண்ணியிருப்போம். ஆனால் அதே மாற்றி என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பயிற்சி பண்ணியிருக்க மாட்டோம். இது நீங்கள் அப்படியே அதே மாதிரி தான் கையை மட்டும் கீழே, இடது கை கீழே, வலது கை மேலே வச்சு தலைவாரலை போட்டு நல்லா பழகிக்கணும். அப்போ தான் இங்கே செய்ய முடியும். என்ன பண்ண முடியும் பாருங்க. இறங்கி வலது உள்தடை, ஏறி இடது உள்தடை, அங்கேருந்து கம்பை எடுக்கிறது வருங்க. இறங்கி ஒரு வெட்டை போட்டு இடது தலைவாரல். அப்படி ஏறும்போது கையை மாற்றிடணும். புரியுதுங்களா? திரும்ப செஞ்சு காமிக்கிறேன். இறங்கி வலது, ஏறி இடது, இறங்கும் போது ஒரு வெட்டை போட்டு இடது தலைவாரல் போட்டேன். அப்படி வெட்டை போடும்போது கையை மாற்றிடுறேன். இப்படி இருக்கிறேன், அப்படி கையை மாற்றுறேன். புரியுதா? பாருங்க, கையை மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? திருகு. அப்படி ஒரு திருகை போட்டு இங்கே ஒரு தட்டு தட்டணும். அப்போ தான் அழகாக இருக்கும். அப்படி தட்டணும்.
தட்டின வேகத்தில் கம்பை ரிவர்ஸில் எடுத்து தக்கியில் உட்காந்து என்ன பண்ணோம், குதிச்சு விட்டு அப்படியே திருகு நிலை. என்ன பண்ணுறோம், இங்கே இருந்தோம், இந்த திருகு போடுறோம், திருகு போட்டு தட்டுறோம், தட்டி வைக்கிறோம். தக்கி வச்சா வச்சது என்ன பண்ணோம், குதிச்சு வெட்டு போது திருகுநிலை வந்தாச்சு. இந்த திருகுநிலை வந்தோடனே பெரல் அடிக்கிறது பாருங்க. பெரல் அடிக்கும்போது உக்காந்துடணும். நம்ம நின்றுக்கிட்டே பெரல் அடிக்கக்கூடாது, பெரல் அடிச்சு கீழே உக்காந்துடணும். திரும்ப ஒரு டைம் செஞ்சு காமிக்கிறேன். திருகு போட்டு தக்கி குதித்து வெட்டி திருகு நிலை பரண்டு கீழே உட்காந்துருக்கோம். இப்போ பஸ்கி தலைவாரம். பஸ்கியில் உட்காந்துருக்கேன். 1 2 3 4 5 அவ்வளோதான். இந்த 5 முடிச்சு என்ன செய்யணும், ஒரு வாரில் போட்டு அப்படி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சாச்சா, எந்திரிச்சிட்டு லைட்டாக கம்பை உருவி பாருங்க, தலையிலிருந்து அப்படி காலுக்கு வந்து அப்படி பண்ணி வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பாடத்தை பார்த்துருப்பீங்க. இதை பொறுமையாக நிதானமாக இந்த எல்லா டெக்னிக்கையும் ஒன்று சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். என்னுடைய வகுப்பில் ஆரம்ப நிலைகளில் கோர்வை பாடம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். அதாவது கோர்வைன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்றதுனால இதுக்கு கோர்வை பாடம்னு பேர் வச்சாலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இது என்ன ஸ்டைலு, இது நாகம்பனாரா, குறவஞ்சா, கல்லப்பத்தா, இந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஸ்டைலும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய தனித்திறமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் தான். அதாவது இந்த தனித்திறமையால் தான் இந்த கல்லப்பத்து இதுவாகிடுச்சு, நாகம்பனார் இதுவாகிடுச்சுன்னா அவங்கவுங்க ஸ்டைலை தெளிவாக செஞ்சால் எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்காக அவரவர்கள் தனக்கு தெரிந்த விஷயத்தை தெளிவான முறையில் பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி தான் இந்த பயிற்சி. அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முடிஞ்சவங்க, விருப்பப்படுறவங்க பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்பவே உதவியாக இருக்கும். நன்றி.